விதி வணக்கம். நிச்சயமாக தாமிரபரணி ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. பாபநாசம், சேர்வலாறு, மணிமுத்தாறு அணைகளில் இருந்து வினாடிக்கு 16,000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. அணைகள் அனைத்தும் நிரம்பும் தருவாயில் இருக்கின்றன. ரிதி தொடர் மழையால் திருநெல்வேலி மாவட்டத்தில் 97 குளங்கள் நிரம்பி மறுகால் பாய்கின்றன. 72 இடங்கள் மழை பெய்த இடங்கள், வெள்ள அபாயம் ஏற்பட்டுள்ள இடங்கள் தீவிர கண்காணிப்பு வலயத்தில் இருப்பதாக மாவட்ட ஆட்சியர் சுகுமார் தெரிவிக்கிறார். திருநெல்வேலி மாவட்டத்தின் வடகிழக்கு பருவமழையின் தீவிரம் காரணமாக பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு அணைகளில் இருந்து மொத்தமாக தற்போது வினாடிக்கு 16,000 கன அடி தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளது. தாமிரபரணி பாயும் அனைத்து பகுதிகளிலும் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது என்றே கூற வேண்டும். ரிதி இதன் காரணமாக கரையோர மக்களுக்கு கடும் வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடப்பட்டுள்ளது. பாபநாசம் அணையில் இருந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வினாடிக்கு 12,000 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. மணிமுத்தாறு அணையில் இருந்து சுமார் 4,000 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. மழை நீர் வெள்ளப்பெருக்கால் வெள்ள நீர் கால்வாயிலும் வினாடிக்கு 3,200 கன அடி நீர் திறக்கப்பட்டு வெள்ள அபாயம் ஏற்படுவது தடுக்கப்பட்டு வருகிறது. மொத்தமாக உள்ள 97 குளங்கள் முழுமையாக நிரம்பி மறுகால் பாய்ந்து வருகின்றன. கனமழையின் எதிரொலியாக திருநெல்வேலியில் டவுன் மற்றும் குறிச்சி பகுதிகளில் 2 வீடுகள் இடிந்து விழுந்தன. அதிர்ஷ்டவசமாக இந்த சம்பவங்களில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. பல்வேறு இடங்களில் சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல ஓடுவதால் சாலைகள் சேரும் சகதியுமாக காட்சியளிக்கின்றன. மலைப்பகுதியில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக நீர்வரத்து அதிகமாக உள்ளதால் அகத்தியர் அருவி, மணிமுத்தாறு அருவி, களக்காடு, தலையணை ஆகிய பகுதிகளுக்கு சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் செல்ல வனத்துறை தடை விதித்துள்ளது. மழை பொழிவின் அளவை பொறுத்து ஆற்றில் திறந்து விடப்படும் நீரின் அளவு மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் பொதுமக்கள் யாரும் தாமிரபரணி ஆற்றில் இறங்கவோ ஆற்றங்கரையோரம் செல்லவோ கூடாது என மாவட்ட ஆட்சியர் வலியுறுத்தி உள்ளார். அகத்தியர் அருவியின் வெள்ள காட்சிகளை பார்த்தாலே தெரியும், அவ்வளவு ரம்மியமாக இருக்கிறது. 16,000 அடி அணையில் இருந்து திறக்கப்பட்டாலும் மாவட்டத்தில் தொடரும் மழையின் காரணமாக சமவெளி பகுதிகளில் செல்லும் மழை நீரும் சேர்ந்து தாமிரபரணி ஆற்றில் செல்லும் காட்சியைத்தான் நாம் தற்போது பார்த்து வருகிறோம். இந்த தாமிரபரணி ஆற்றின் இருபுறமும் இருக்கும் வயல்வெளிகளுக்குள்ளும் தற்போது மழை வெள்ள நீர் புகுந்துள்ளது. திருநெல்வேலி மாநகரில் அமைந்துள்ள தாமிரபரணி ஆற்று பாலத்திலும் அதுபோல திருநெல்வேலி மாநகரத்தின் வெளியே ஜம்மு காஷ்மீர், கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலையில் 4 வழிச்சாலையில் அமைந்துள்ள தாமிரபரணி ஆற்று என அனைத்து இடங்களிலுமே வெள்ளப்பெருக்காக காட்சியளிக்கிறது. மணிமுத்தாறு அணையில் இருந்து தற்போது கிடைத்த விஷுவல்களை பார்த்து வருகிறோம். அருவி என்பதே தெரியாமல் இருக்கும் அளவிற்கு முழுவதுமாக மழை நீரால் வெள்ள நீரால் சூழப்பட்டு மணிமுத்தாறு அருவி காட்சியளிக்கிறது. அதுபோல அகத்தியர் அருவியும் அதே போலதான் இருக்கிறது. ஏற்கனவே குறிப்பிட்டபடி தாமிரபரணி ஆற்றின் 2 பகுதிகளிலும் இருக்கும் வயல்வெளிகளுக்குள் நீர் புகுந்துள்ளது. மழை அளவினை பார்த்தீர்கள் என்றால் அதற்கு முன்பாக தற்போது வரும் அணைக்கு வரும் நீர் அளவை பார்த்து விடலாம். பாபநாசம் அணைக்கு 9,266 கன அடி நீர் மலைப்பகுதியில் இருந்து வந்து கொண்டிருக்கிறது. மணிமுத்தாறு அணைக்கு 4,972 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. மாவட்டத்தின் மழை அளவை பார்த்தீர்கள் என்றால் பாபநாசத்தில் அதிகபட்ச அளவாக 31 மில்லிமீட்டரும், பின்னர் கனடியன் அணைக்கட்டு மூளைக்கரைப்பட்டியில் 20 மில்லிமீட்டரும், அம்பாசமுத்திரத்தில் 17.6 மில்லிமீட்டரும் மழைப்பொழிவு பதிவாகியுள்ளது. எங்கு பார்த்தாலும் மழை வெள்ள நீர், தாமிரபரணி ஆற்று வெள்ள நீர் என்றே குறிப்பிட வேண்டும். தொடர்ந்து தகவல்களையும் விவரங்களையும் திரட்டி கொண்டிருக்கிறோம்.